செங்கமல கண்ணனே இந்திரன் மனம் கலங்கி நிற்பது இன்றுதான் பார்க்கின்றேன். உங்கள் மனம் மிக்க மெலிதாகிய எண்ணத்தை இது வேலையில் வரவேற்க திறமென்ற இந்திரா அதனை குறைக்க மனமிக்க மனிதாக எண்ணத்தை இது வேலையில் வரவேற்க விளம்பர தேவலால் அந்த விவரமாக ஒரு தீவு தேவலால் என்னை மறுமொழி அழைத்தீர்களே, உங்களுக்கெல்லாம் யாரால் எந்த துன்பம் சந்தோஷமாக இருக்கிற அடிவதமாக அடித்து அவன் குளிப்பதற்கான கல்குடம் சுமைக்கப்படி என்று ஆணையிட்டிருக்காரையா அடி தாங்க முடியாமல் ஓடி வந்தோம். உங்கள் பேர் இருக்கின்றார் நாடகமாக அவர் வீடு அருமையாக மொழியில் தானே. ஆமா, நலமாக நடக்கட்டும். எங்க பாரு ஆண்டவரே, மகனே, உனக்கு என்ன நேர்ந்தது? தென்னலிங்க வேந்தன் 10 தலை படைத்தவன் சத்திரம் வந்தான். சத்திரம் வந்துவிட்டான். அந்த என்னாடு நம்ம அழித்தான். உண்மையுமா? வேதனை அழைத்தன் எடுத்துக்கொண்டான். மீண்டும் என்ன வரைத்திருக்கா தெரியுமா? நித்தை நீங்க வெளியே வரும்போது தினந்தோறும் அவனுக்கு பஞ்சாங்கம் பார்க்க வேண்டுமா? அக்கிரமம் பிடித்தவன், அநியாயக்காரன், இப்படி எல்லாம் தேவர்களுக்கெல்லாம் கட்டளையிட்டிருக்கின்றான். ஒண்ணுதான், எதற்காக அழித்தோம் தெரியுமா? எதற்காக? ராவணன் அழிய வேண்டும், ராவண சம்மானம் முடிய வேண்டும். ஆதலால் தான் உங்களை அழைத்திருக்கின்றோம். ராவணன் அழிய வேண்டும், உண்மை. அதற்காக என்னை அழைத்திருக்கின்றீர்கள். ஆமாம் சுவாமி, நார்தன் வழியிலே தான் வந்தீர்கள். அவன் உங்களை எல்லாம் எதை கொண்டு அடித்தான்? எதை கொண்டு அடித்தான்? எதை அவன் பலமாக பெற்று அடித்தான்? சரி, எங்களுக்கு எப்படி தெரியும்? முதலாக தான் எங்களுக்கு தெரியும். தொட முடியுமா? அதுதானே பார்த்தேன். சூட்சமம் எங்கேயே இருக்கிறது என்று நினைத்தேன். பார்த்தாயா? பிறகு கையாயவாசன் அப்படி என்ன வரம் பெற்றான்? 3 கோடி ஆயுதம் பெற்றிருக்கின்றான். சந்திரகாசம் என்ற மந்திர வாழை பெற்றிருக்கிறான். 30 தேவர்களாலும் அழியக்கூடாது, முனிவர்களாலும் அழியக்கூடாது என்ற வரத்தையும் பெற்றுவிட்டார். எந்த தேவர்களாலும் எனக்கு மரணம் இல்லாத வரம். ஆனால் 2 பேரை ஒதுக்கி வைத்து விட்டார். யார் தெரியுமா? மனிதர்களையும் குறைகளையும் ஒதுக்கி வைத்திருக்கிறார். என்னை ஆச்சரியமாக இருக்கிறது. யாராலுமே அழியிருக்க கூடாது. சர்வ பலம் அளித்த மாநிலரையும் மரத்துக்கு மரம் தாவுகின்ற மந்திரத்தை நீக்கி வைக்கின்றான். ஆனால் அவன் இப்படி ஒரு வரம்புகளுக்கு காரணம் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? நீ உறவாங்குவதற்கு காரணம் யார் என்று உனக்கு தெரியுமா? கோழி திருடியவன் கூடவே இருந்து கோபுகிறான் ஒரு பழமொழி. ஆமா, உங்க கூடவே இருக்கான். யாரு சாமி? அவனுக்கு வரம் வாங்க சொன்னதும் அவன் தான். யாரு? உங்களை உதக்கி சொன்னதும் அவன் தான். என்ன சாமி சொல்றீங்க? அவன் வேறு யாரும் சாமி, வேறு யாரும் இல்லை. போயும்
போயும் எனக்கு பேரனாக வந்து பிறந்திருக்கேன். என் பேர் சொல்லியே போயிட்டு வர நீ ஏனென்றால் தேவேந்திரா இவன் ராவணன் தவம் செய்வதற்காக வந்தான். சரி, தவம் செய்வதற்காக வந்தவன் மலையின் கீழே அகப்பட்டுக் கொண்டான். ஏனென்று சொன்னால் கையில மலை வேரோடு பேர்க்க வேண்டும் என்று நினைத்தான். அவன் செய்த தவம் எனக்கு சரியான படவில்லை. ஆகையினால் பார்வதி என்ன செய்துவிட்டார், சுவாமி என்ன இது மலை இடுகிடு ஆடுகிறது என்று சொன்னான். அவ்வளவுதானே என்று மைத்துனர் பார்த்தார் பரமனார். பெருமர்களால் அழுத்தினார். மலையின் கீழே அகப்பட்டு விட்டான் ராவணன். ஆமா, மலையின் கீழே அகப்பட்டு இருக்கிறவனை நாரதன் போய் பார்க்கின்றான். பார்த்தவன் என்ன சொல்ல, அவன் தான் எங்க சந்து கிடைக்கும் அந்த இடத்துல போய் நோஞ்சலாம்னு பார்ப்பான். ஆமா, உடனே சென்றான். அவனை பார்த்து எப்படி கேட்கணும், ஏன்பா இந்த மாதிரி மலைகீழ ஆகிவிட்டு கேட்டாலும் பரவாயில்லை. என்ன ராவணா சௌக்கியமா அப்படின்னு கேட்டா அவன் என்ன சொல்லுவான், அவன் படுற வேதனை என்ன, மலைகீழ அகப்பட்டு அவன் தேர மாதிரி வீசிட்டு இருக்கான். இப்பவோ இன்னும் சற்று நேரத்தில் அவனுடைய ஆவி பிரியுமோ என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றான். அவனை பார்த்து என்ன சௌக்கியமா ராவணா என்று கேட்கும். என்ன சுவாமி இப்படி கேட்கின்றீர்களே, நான் நீங்க படுகின்ற பாடு என்ன, என்னை பார்த்து எப்படி கேட்கின்றீர்களே என்று தெரிவித்த உடனே, நீ வெளியே வர வேண்டும் என்றால் சுலபமான ஒரு வழி இருக்கிறது. உன்னை கேட்டான். சரி, என்ன வழி சாமின்னு கேட்டான். ராகங்களுக்கு பிரியப்படுபவன் பரமேஸ்வரன். ஆகையினால் நீ ராகங்களை இசைத்து பாடு, என்னிடம் இசைக்கிறவர்கள் எல்லையே நான் என்ன செய்வேன். அவன் கையில் இந்த வீணை எடுத்து அவன் கையில் கொடுத்து வீணை விட்டு பண்பாடு என்று தெரிவித்தான். அந்த வீணையை விட்டு பண்பாடுகிறான். அந்த ராகங்களை பாட பாட அந்த ராகங்கள் எல்லாம் போய் அவனுக்கு பாமாலை எல்லாம் பூமாலையாக போய் விழுகிறது. பரமேஸ்வரன் கருத்தில் பூமாலையாக போய் விழுத்தவுடன் நீ மனம் இலகுகிறது. ஏனென்றால் இசைக்கு முருகார்